பிரேயருக்குள்ள என்ட்ராகவே மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் போன வாரத்துல கீழே விழுந்துட்டாங்க, வண்டியில போய் கீழே விழுந்துட்டாங்க. நம்ம உடல் அந்த விழுந்த அந்த நாட்கள்ல அவங்களே விழுந்துட்டாங்க. அதே நாட்கள்ல விழுந்தோன்னையும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்களாம், அந்த மகளுக்கு அந்த அம்மாக்கு அந்த சொல்லி கொடுப்பாங்க பொண்ணுக்கு, ஒரு சின்ன முள்ளு குத்துனால என்ன பொண்ணு ஜப என்ன வெய்ய அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாமா. அதுதான் அந்த தேங்கெண்ணெய் பார்த்தாலே அந்த அக்காவுக்கு என்னன்னா இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லிதான் ஞாபகம் வருமாமா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே விழுந்த அன்னைக்கு அந்த கால் இருக்கு கை இருக்கு பாத்தீங்களா, நான் பார்த்தேன். இது ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுன்னா கை வீங்கி இருந்தது, காய் அதிகமா இருந்தது, ஹாஸ்பிட்டல் போகல. அப்ப என்ன ஆச்சுன்னா டெய்லி ஜப என்ன இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லி இந்த லெப்ட் ஹேண்ட் இந்த கையில போட்டு அந்த காயமெல்லாம் இருந்தது பார்த்தேன். ஒரே வாரத்துல அந்த வீக்க கம்மியாயிருச்சு, அந்த காயமும் ஆறிடுச்சு. அப்படிப்பட்டதான விசுவாசம் அந்த அக்காவோட மாமனாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேல ஒரு செலவு பண்ணிருக்காங்க. காலில் ஒரு சின்ன கட்டி, அந்த கட்டினால பாத்தீங்கன்னா சரீரம் முழுவதும் ரொம்ப இதா இருந்தது. நானும் ஐயாவும் போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு எண்ணெயெல்லாம் போட்டுட்டு வந்தோம். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த சரீரம் பாத்தீங்க எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அந்த சதையானது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த என்ன சொல்றது ரொம்ப அந்த அழுகிற நிலைமையில இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு இருந்தது. 2 கால் தொடையிலையும் அந்த முழங்காலுக்கு கீழையும் அவ்வளவு ஒரு பெரிய சரீரம். ஆனா தேவன் எனக்கு என்னன்னா பாக்குறதுக்கே பலன் தந்தாரு, என்ன போடுறதுக்கு பலன் தந்தாரு. அப்படிப்பட்டதான ஒரு சரீரம். ஆனா தேவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த அக்காட்ட போயிட்டு ஐயா சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபனை நான் ஜெபிச்சு தரேன், நீங்க கொண்டு போய் இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லி போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த அக்கா அதுக்கு சொன்னாங்க, நான் அப்படிதான் டெய்லி என்ன பண்றேன், எங்க மாமனார் கிட்ட சொல்லி நான் போடுறேன். ஏன்னு கேட்டா அவங்களுக்குள்ள என்னது, சர்ச்சுக்குள்ள நாங்க வாரம் போறோம், அந்த அக்கா வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அக்காவுக்கு நாங்க என்ன கேட்டிருக்கோம், அந்த அக்காவுக்கு ஒருவேளை விசுவாசம் இல்லையோ அதனால வரமாட்டாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என்னன்னு கேட்டா அந்த அக்கா என்ன பண்ணாங்க, எங்க மாமனார் கிட்ட போய் சொல்லி இருக்காங்க. என்னன்னு கேட்டா அந்த 10 லட்சம் செலவு பண்ணியும் அந்த டாக்டர் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் தேங்காய் மட்டும் போடுங்கன்னு. அப்ப அந்த தேங்காய் போடணும்னு சொன்னோன்னே அந்த அக்காவுக்கு ஞாபகம் வந்தது என்னன்னு கேட்டா, இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லி போடுங்க. அப்ப அந்த அக்கா கிட்ட என்ன பண்ணிருக்க, அந்த மாமனார் கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாமனார் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த தேங்காய் போடுறேன், ஆனா அந்த இயேசுன்னு ஒரு சாமியை நினைச்சுதான் நான் இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லிதான் நான் போடுறேன், அவரு மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சுகத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, டெய்லி அந்த அக்கா இது வரைக்கும் என்ன பண்றாங்க, போட்டுட்டு வர்றாங்க. இதனால சாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அழகா வசனம் இருக்கு, பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் தாயாகிய ஐனிக்காலுக்குள்ள இருந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அதே போல என்னன்னா ஒரு என்னது, அவங்க தேவனை அறியாத மக்கள், ஆனா இருந்தாலும் கூட தேவன் என்ன பண்றாரு, அழகா நடந்துட்டு அவங்க விசுவாசத்தை பார்த்து நான் போனவரை நானே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன்னா நம்ம சர்ச்சு நேம் என்னங்க, விசுவாச ஜப வீடு. அடிக்கடி நானே யோசிச்சுப்பேன், விசுவாச ஜப வீடு நம்ம சர்ச்சு நேம் இருக்கு, நமக்குள்ள விசுவாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், தேவனுக்குள்ளாய் நம்ம எப்படி விசுவாசத்துல இருப்போம். ஏன்னா என்னன்னா நாம எப்படி மற்றவங்களுக்கு அந்த விசுவாசத்தை தேவனை குறிச்சு எடுத்து சொல்றோம்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்து சொல்ல. ஏன்னா அந்த விசுவாசத்தை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நான் சிறுவையில இருந்து சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை பாருங்க. ஏன்னா என்ன பண்றா, வாரத்தோறும் என்ன பண்றா, சபை ஆராதனைக்கு வரும், எல்லா காரியங்களும் கலந்துக்கிறோம். ஆனா அவங்க சொன்ன ஒரு விசுவாசம் பாத்தீங்களா, அந்த வார்த்தை உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க பிரஜாதியார் ஒரு விக்கிரகத்தை என்ன பண்றாங்க, கும்பிடுறதான ஒரு மக்கள். அப்படிப்பட்டதான மக்கள் அன்னைக்கு அந்த விசுவாசத்துல வார்த்தையை சொன்னாங்க பாத்தீங்க, மாமனார் கிட்ட அவரு மட்டும்தான் என்ன பண்ணுவாரு, சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையாலுமே தேவன் நம்ம சபையில நடத்துறது ரொம்ப பெரிய அற்புதமா இருக்கு. உண்மையாலுமே அந்த ஐயாக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நாங்க இன்னைக்கு கண்டிப்பா போவோம், அந்த போட்டோஸ் முடிஞ்சா எடுத்துட்டு வரோம். ஏன்னா வேதம் அழகா சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் வசனம் இருக்கு. ஏன்னா நிச்சயம் தேவன் என்ன பண்ணுவாரு, அப்படிப்பட்டதான மக்களுக்குள்ள அற்புதம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதே போல என்ன பண்ணுங்க, நீங்க இன்னொருக்காக ஜெபத்துல வைங்க. சபையார் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார், பெரிய அற்புதங்களை கட்டளையிடுவார். ஏன்னா என்னது, இது சபையில இனிமேல் என்னது, அற்புதங்களை அடையாளங்களை நீ நடக்க போது நடக்காம நீ நாம தேவனை விடக்கூடாது. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன பண்ணணும், அற்புதங்களே அடையாளங்களே தேவன் செய்தே ஆக வேண்டும். அதே போல சபத்துக்கு வரும்போது நீங்க எல்லாரும் சுமிச்சுட்டு வாங்க. தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்போது டெய்லி என்ன பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள என்றாங்க
போது எல்லாரும் செபிச்சுட்டு வாங்க. தேவனே இன்னைக்கு என்ன பண்ணும், வர சபை மக்கள் அனைவரும் என்ன பண்ணணும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் வரங்களையும் இனிமேல் அங்க என்ன பண்ணணும், பெற்றுக்கொண்டே ஆகணும்னு சொல்லி வைராக்கியத்தோட செபிச்சுட்டு வாங்க. தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.